கானா வினோத் அவர்களோட மனைவியான பாக்கியா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் லைவ் வந்திருந்தாங்க. அதில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடந்திருந்த சண்டையை பற்றியும் யார் மேலே தப்பு அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் ரசிகர்களோட ஃபேவரட் ஷோவான குக் வித் கோமாளியில் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக பிக் பாஸில் வினையாக இருந்த அதே வாட்டர்மலான் திவாகர் தான் இந்த ஒரு ஷோக்கும் மிகப்பெரிய ஒரு வினையாக இருக்கார். குறிப்பாக இதற்கு முன்னாடி கானா வினோத்திட்ட மட்டும்தான் சண்டை எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் இந்த சீசனில் இந்த குக் வித் கோமாளி சீசன் 7ல ஒரு சில பெண்கள் கிட்ட தப்பா பேசியிருந்திருக்காரு. இதனால அங்க இருக்கக்கூடிய புகழ், மாக்காப்பா, கானா வினோத் எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. அண்ட் அவரை பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்டர்மெலன் ஸ்டாரை அந்த ஷோவை விட்டு நீக்கியிருக்காங்க. இது தொடர்பாக அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸும் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு நிலையில இது மிகப்பெரிய அளவில் வைரலாக போய்கிட்டு இருக்கும்போது பாக்கியா அவர்கள் இது குறித்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மக்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். நான் உங்கள் பாக்கியா பேசுகிறேன். குக் வித் கோமாளி ஷோ ரொம்ப ரொம்ப நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கிறதுனால என்னோட கணவர் கூட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் என்னோட பயத்துக்கு மாறாக அப்படியே வேற ஒரு விஷயம் நடந்துருச்சு. வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் ஒரு சில பெண்கள்கிட்ட தப்பாக பேசினார். அதனால் அங்கே இருந்த எல்லாருமே அவரை தட்டி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதனால் அவரை சேனல்லேருந்து தூக்கியிருந்தாங்க. ஆனால் அவர் வெளியே போயிட்டு அவங்க எல்லாம் என்னை அடிச்சிட்டாங்க, தண்ணி போட்டு வந்திருந்தாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட தகாத வார்த்தைகளை பேசுறாரு. உண்மையிலேயே இது சரி கிடையாது. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், கானா வினோத்துக்கும் அவருக்கும் பிக் பாஸ்லயே மிகப்பெரிய அளவில் ஒத்து வரல. என்னதான் அவர் நல்லா பேசினாலுமே பின்னாடி போயிட்டு ஜாதியை பத்தி பேசுறது, இல்லை ஒரு குணத்தை பத்தி பேசுறது, அவங்க வளர்ப்பை பத்தி பேசுறது, இதை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாரு. அதை தான் இப்பயும் அவரு பண்றாரு. 60 கேமராக்கள் இருக்கும் போதே அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை மாத்திடுவாரு. இங்க யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும், ஒவ்வொருத்தரை தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னொருத்தர்கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவர் என்ன சொன்னாலும் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் அங்கே இருந்த மக்களுக்கு தெரியும், அங்கே இருந்த பீப்புள்ஸ்க்கு தெரியும் யார் சைடும் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது. கண்டிப்பாக அவர் பண்ணது தப்பு, அதற்கான தண்டனையை அவர் அனுபவிச்சே ஆகணும். அதனால தான் சேனலை அவர் வந்து தூக்கியிருந்தாங்க. மேலும் சம்மந்தப்பட்ட நபருமே அவங்க மேலே கேஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சி நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே போய் பார்ப்போம், அவ்வளோ மனசு விட்டு சிரிப்போம். இப்போ அதில் ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ணிருக்கீங்க. போதாத குறைக்கு இவரெல்லாம் காமெடியன் ஆக்கி இப்போ மிகப்பெரிய பிரச்சனை வேற ஆகியிருக்கு. எங்களுக்கு பிடிச்ச ஷோவே இப்போ காணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் குக் வித் கோமாளி ஷோ பார்க்குறதே நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதையும் கேட்க முடியுது. ஒரு பீரியடில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு, புகழ்லாம். அதனால் அவ்வளோ பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஷோவில் அப்படி பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.